ஆடி மாத ராசி பலன் 2024. கிரக நிலவரங்கள். ரிஷபத்தில் செவ்வாய் பகவான் கார்த்திகை நட்சத்திரம் 57வது டிகிரி, குரு பகவான் ரோகிணி நட்சத்திரம் 71வது டிகிரியில் சஞ்சரிக்கிறார். கடகராசியில் சூரியன், சுக்கிரன், புதன். சூரியன் புனர்பூச நட்சத்திரத்தில் ஆரம்பித்து பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்களில் இந்த மாதம் ஃபுல்லாக சஞ்சரிக்க போகிறார். புதன் ஆயில்ய நட்சத்திரம், சுக்கிரன் பூச நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். கேது பகவான் அஸ்தம் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். சனீஸ்வர பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் வக்ரகதியில் இருக்கிறார். ராகு பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசியில் சஞ்சரிக்கிறார். இந்த ஆடி மாதத்தில் தசாபுத்தி ரீதியாக ஒவ்வொரு வயதுக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். நான் முதல்ல வீடியோ போட்டிருக்கிறதுனால ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்கும். இந்த வீடியோவை முதலாக பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம், இது ராகுவோட நட்சத்திரம். தசா காலங்கள் 18 வருடம். என்னோட கணக்குப்படி 10 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க. 10 வயசு வரைக்கும் ராகு தசை நடப்பில் வந்தால் பிறகு 16 வருடங்கள் குரு தசை. 10 + 16 26. 26 வயசு வரைக்கும் குரு தசை நடப்பில் வரும். குரு தசை நடக்கக்கூடிய நபர்கள் இப்போ படிக்கக்கூடிய காலங்களில் இருக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், படிக்கக்கூடிய நபர்களுக்கு குரு தசை தான் வரும். இப்போ 16 வயசுக்கு மேலே எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு குரு தசை தான் வரும். திருவாதிரை நட்சத்திரத்தில் 4ஆம் பாதம் கொண்ட நபர்கள் அவங்களுக்கு வேணால் குரு தசை முடிகிற தருவாயில் இருக்கலாம். இருந்தாலும் படிக்கக்கூடிய காலங்களில் குரு தசை வருது அப்படின்னாக்கா 7ஆம் அதிபதி தசை, 10ஆம் அதிபதி தசை. இந்த குரு தசைங்கிறது அந்த அளவுக்கு நல்லது பண்ணாது. இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்லிக்கலாம் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு. ஏன்னா குரு தசை அப்படிங்கிறது 12ஆம் இடத்துல குரு செவ்வாயோடு சேர்ந்திருக்கக்கூடிய காலங்கள். மனசில் நல்ல ஒரு தெளிவான எண்ணம் பிறக்கும். ஒரு நல்ல ஒரு முடிவு எடுப்பீங்க. படிப்பு சார்ந்து ஒரு நல்ல ஒரு முடிவு தெரியும் உங்களுக்கு. ஏதாவது உதவிகள் கேட்டிருந்தால் அந்த உதவிகள்லாம் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். படிப்பில் எந்த வித டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. ஏன்னா 7.5 சனியும் கிடையாது, உங்களுக்கு அஷ்டம சனியும் கிடையாது. பெருசாக படிக்கக்கூடிய காலங்களில் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது சிறப்பான மாதமாக அமையும். 21 வயசுக்கு மேலே 26 வயசு வரைக்கும் இருக்கிறீங்கன்னு வச்சிங்களேன். இப்போ குரு தசை நடக்குது அப்படின்னாக்கா இப்போ வேலை வாய்ப்புக்காக நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. குரு தசை அப்படிங்கிறது முதல் 10 வருடங்கள் ஒரு மாதிரியாகவும், இரண்டாவது 6 வருடங்கள் ஒரு மாதிரியாகவும் பலன்களை கொடுக்கும். இந்த 6 வருடங்கள் இருக்கு இல்லையா, கடுமையான கெடுபலன்களை அனுபவிச்சிருப்பீங்க. இப்போ வேலைக்காக நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க, வேலை கிடைச்சிருக்காது இது வரைக்கும். இந்த ஆடி மாதத்தில் வேலைக்கு உண்டான முயற்சிகளை நீங்கள் கண்டிப்பாக எடுப்பீங்க. அதுவும் இல்லாத வேலைக்கு உண்டான பதில் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்பு ஒரு சில பேருக்கு உண்டு. மேல் படிப்புக்காக வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் கை கொடுக்கும் உங்களுக்கு. திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்களுக்கு நிறைய தடை தாமதங்கள் உண்டு. ஏன்னா நெகட்டிவான பதில் தான் இந்த காலகட்டங்களில் வரும். குரு தசையில் கடைசி 6 வருடங்களில் நிறைய தடை தாமதங்கள் உண்டு. இப்போ சனி தசை ஆரம்பிக்கிற கட்டத்தில் இருந்தீங்கன்னாக்கா இந்த ஆடி மாதத்தில் ஒரு சிறப்பான செய்தி உங்களுக்கு வரும். திருமணம் சார்ந்து முன்னேற்றத்தை கொடுக்கலாம். ஏன்னா தசா புத்தி மாறும்போது ஒரு சில மாற்றங்கள் உங்களுக்கு கொடுக்கும். அந்த இடமாற்றங்கள் கொடுக்கும். அதாவது 25, 26 இருக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு இடமாற்றங்கள் அதிகமாக கொடுக்கும். இல்லை குரு தசையே முடிஞ்சு போச்சு, இப்போ சனி தசை போயிட்டுருக்கு அப்படின்னாலும் இந்த 26 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். ஓரளவுக்கு மாற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பாகிஸ்தானாதிபதி உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருந்து வக்கரம் பெறக்கூடிய காலங்கள் கொஞ்சம் ஸ்லோ ஆனாலும் நீங்கள் செய்யக்கூடிய வேலை, நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை ஒரு சில தடைகள் வந்தாலும் பெருசாக பாதிப்புகளை கொடுக்காது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார வளர்ச்சியை கொடுத்துரும். 26 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும் சனி தசை. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சனி தசை எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, சனி தசைங்கிறது அந்த அளவுக்கு நன்மை செய்து கொண்டு இருக்காது. நிறைய கெடுபலன்கள் தான் கொடுத்து இருக்கும். இது வரைக்கும் நிறைய கெடுபலன்களை தான் அனுபவிச்சிருப்பீங்க, நிறைய கஷ்டங்களை தான் பார்த்துருப்பீங்க. ஒரு பக்கம் வேலை வாய்ப்பு கொடுத்தாலும் நிம்மதி கொடுக்காது, நிம்மதி கொடுத்தாலும் வேலை வாய்ப்பு சரியாக இருக்காது. திருமண வாழ்க்கையில் நிறைய ப்ராப்ளத்தை நீங்கள் அனுபவிச்சுட்டு வந்தீங்கன்னாக்கா இந்த ஆடி மாதத்தில் ஓரளவுக்கு ரிலீஃப் பார்க்கலாம். ஏன்னா கிரக நிலவரங்களை பொறுத்த வரைக்கும் குரு செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது விரயத்தில் இருக்கிறதுனால ஒரு நல்ல சிறப்பான ஒரு முன்னேற்றமான மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர் வீடு கட்டுறதுக்காக லோன் கேட்டிருப்பீங்க, அந்த லோன் கிடச்சிருக்காது, நிறைய தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். இல்லை யார்கிட்டயாவது கடன் கேட்டிருப்பீங்க, அந்த கடன் உதவி இந்த காலகட்டங்கள் கிடைக்கும். வீடு சார்ந்து நிறைய முன்னேற்றங்கள் உண்டு. குடும்பம் சார்ந்து நிறைய முன்னேற்றங்கள் உண்டு. குடும்ப தேவைக்காக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு பூர்த்தியாகும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், திருமண முயற்சிகளில் ஒரு சில தடை தாமதங்கள் உண்டு. ஏன்னா சனி தசை அப்படிங்கிறதுனால இப்போ ஆடி மாதம்
பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குரு வந்து 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கு. செவ்வாயோட சேர்ந்ததுனால ஒரு சில பேருக்கு வந்து சனி தசைங்கிறது நல்லா இருந்துச்சுன்னா இந்த நேரங்களில் நல்ல ஒரு சேதி வரும். ஏன்னா ஆடி மாதத்தில் ஒரு ஒரு வார்த்தைகள் எதிர்பார்ப்பாங்க இல்லையா, நீங்கள் வரன்னு பார்த்துருந்தீங்கன்னாக்கா அந்த பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தைகள் இருக்குது இல்லையா, ஒரு பாசிட்டிவான பதில் எதிர்பார்த்துருந்தீங்கன்னாக்கா அந்த பாசிட்டிவான பதில் இருக்கும். அதே அவயோகத்திலேருந்து தசை பண்ணிச்சுனாக்கா கொஞ்சம் மனக்கசப்புகளை கொடுக்கலாம், அது பாதிப்புகளை கொடுக்கலாம். இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிங்க. நிறைய தடைகளாக இருந்துச்சு அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். நல்ல ஒரு செய்தி உண்டு இந்த ஆடி மாதத்தில். ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்கள், இப்போ 30 வயசுக்கு மேலே இருக்கிறீங்க அப்படின்னாக்கா நிறைய திருமண தடைகள் வந்து இந்த சனி தசையில் தான் நடக்கும். அப்படியே திருமணம் ஆனால் கூட நிறைய பிரிவுகள் உண்டு. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து வராது. ஏன்னா இந்த சனி தசையில் திருமணம் பண்ணாவே நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களாக தான் இருப்பீங்க. அநேகமாக சனி தசையில் நீங்கள் திருமணம் பண்ணியிருந்தாலும் நிறைய நெருக்கடிகளை இந்த காலகட்டங்களில் கொடுத்துருக்கும். இப்போ கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் ஓரளவுக்கு. சனி தசையில் நிறைய பேர் பிரிஞ்சு வாழ்கிறத நான் பார்த்துருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ டைவர்ஸ் கேட்டு அப்ளை பண்ணவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் ஒரு சிறப்பான செய்தி உண்டு. 2வது திருமணத்துக்காக வெயிட் பண்ணக்கூடிய நபர்களுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். இந்த சனி திசையில் இருக்கக்கூடிய நபர்கள் பெருசாக கடன் வாங்க வேண்டாம். இந்த மாதத்தில் பெரிய கடன்களை தவிர்ப்பது நல்லது. உடல்நிலை பாதிப்புகளை ஒரு சில பேருக்கு கொடுக்கும். இருந்தாலும் உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கனாக்கா எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. 45 வயசுக்கு மேலே 62 வயசு வரைக்கும் புதன் தசை. இது ராசியாதிபதி தசை, 4ஆம் அதிபதி தசை. வண்டி வாகன சேர்க்கை இந்த காலகட்டங்களில் உண்டு. குடும்பம் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். வீடு கட்டக்கூடிய யோகத்தை ஒரு சில பேருக்கு கொடுக்கும். பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும். வேலையில் இருந்து வந்த பாதிப்புகள் இருக்காது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ வருமானத்தையும் கொடுத்துற ஒரு பக்கம், இன்னொரு விஷயம் கேட்டிங்கனாக்கா சுப செலவுகளை அதிகமாக கொடுக்கும். 12ஆம் இடத்துல குரு இருக்கிறது சுப செலவுகள். வீட்டில் வந்து நீங்கள் பசங்களுக்காக திருமணம் பண்ணுறதுக்கு பார்த்துருப்பீங்க, இந்த திருமணத்துக்கு உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம். இல்லை வீடு கட்டிருப்பீங்க, வீடு கட்டுறதுக்கு உண்டான செலவுகள் இருக்கு இல்லையா, அது சுப செலவுகள். பசங்களுக்கு உண்டான செலவுகள் அதிகபட்சமாக இந்த மாதத்தில் சுப செலவுகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நிறைய சுப விரயங்களை தான் கொடுக்கும். அதிலும் திருமணம் சார்ந்து விரயங்கள் அதிகமாக கொடுக்கும். செவ்வாய் குருவோட சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வீடு சார்ந்த முன்னேற்றம் உண்டு. வழக்கு ஏதாவது இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், வழக்குகளில் வந்து ஒரு சில தீர்ப்பு வந்து நமக்கு சாதகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய மன நெருக்கடிகள் இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் இருக்காது. சகோதர சகோதரிகள் வழியில் நிறைய ப்ராப்ளம் இருந்தால் கூட அந்த ப்ராப்ளமெல்லாம் இந்த காலகட்டங்களில் சால்வ் ஆகும். நல்ல ஒரு முன்னேற்றம் பார்க்கலாம். வேலை சார்ந்து, அது நீங்கள் வெளியூர் போயிட்டு வேலை பார்க்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, இல்லை வீட்டிலே இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டங்களில் மன அழுத்தங்கள் இருக்காது. வேலை சார்ந்து பாதிப்புகள் இருக்காது. வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, இல்லை பழைய நிலங்களை விற்றுட்டு புது நிலமை வாங்குறது, பழைய ப்ராப்பர்ட்டி விற்றுட்டு புது ப்ராப்பர்ட்டி வாங்குறது, பழைய வண்டி சர்வீஸ் பண்ணுறது, இல்லை பழைய வண்டி ரொம்ப நாளாக ட்ரபிள் கொடுத்துட்ருக்கு இல்லையா, அதெல்லாம் மாற்றக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். 62 வயசுக்கு மேலே 69 வயசு வரைக்கும் கேது தசை. இப்போ கேது தசை நடக்கக்கூடிய நபர்கள் புதன் தசைக்கு என்ன பலன் சொன்னனோ அத்தனையும் கேது தசைக்கு அமையும். சிறப்பான ஒரு முன்னேற்றமான காலம் இந்த ஆடி மாதத்தில் அமையும். ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம், பொருளாதார வளர்ச்சியை பார்க்கலாம். உடல்நிலையில் இருந்து வந்த தொந்தரவுகள் இருக்காது, மன அழுத்தங்கள் இருக்காது, வேலை சார்ந்த பாதிப்புகள் இந்த மாதத்தில் இருக்காது. 62 வயசுக்கு மேலே 82 வயசு வரைக்கும் சுக்கிரதசை. சுக்கிரதசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கு விரையாதிபதி தசை, 5ஆம் அதிபதி தசை. இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனி தசை வரைக்கும் தான் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். இப்போ சனி தசைக்கு பிறகு வரக்கூடிய புதன் தசை உங்களுக்கு நல்லா இருக்கும். அதுவும் இல்லாத கேது தசை நல்லா இருக்கும். அதன் பிறகு வரக்கூடிய சுக்கிரதசை அப்படிங்கிறது அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கும். இந்த நேரங்களில் நோய் நொடி பிரச்சனைகள் இருக்காது, கடன் பிரச்சனைகள் இருக்காது, கனவு தொல்லைகள் இருக்காது. வேலை சார்ந்து ஏதாவது பாதிப்புகள் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். வயதான காலகட்டத்தில் வர தசை அப்படின்றதுனால நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை. உங்களுக்கு நல்லா இருந்தது தசை அப்படின்னாக்கா உங்கள் பசங்களுக்கு அந்த தசை உங்களுக்கு நல்லா வேலை செய்யும். வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணியிருந்தாங்கனாக்கா அந்த வெளிநாடு வேலை வாய்ப்பெல்லாம் அந்த காலகட்டங்களில் கிடைக்கும். இப்போ தொழில் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சிங்களேன், தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா கூட உங்கள் வீட்டில் யாராவது தொழில் தாராளமாக பண்ணலாம். அவங்களுக்கு ஒரு நல்ல டைம் இருந்துச்சுனாக்கா உங்கள் டைமை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதத்தில் தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். நன்றி.